Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பிறந்தநாள் விழாவில் மதுபோதையில் அராஜகத்தில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பூண்டி கிராமத்தில் செல்வம் என்பவரது பிறந்தநாள் விழாவில் அவரது நண்பர்கள் 10 பேர் மது மற்றும் கஞ்சா போதையில் பெண்களை கிண்டல் செய்துள்ளனர். இதுகுறித்து தட்டி கேட்ட விஜயகுமார் என்பவரை இரும்பு ராடு மற்றும் கத்தியால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குறுகிய பாலத்தினால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. வடக்கு மெயின் ரோடு பகுதியில் உள்ள 25 கண்மதகு என்ற குறுகிய பாலத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதியதில் 2 பேர் காயமடைந்தனர். விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் தற்போது உள்ள பாலத்தை அகற்றி உடனடியாக அகலமான பாலம் அமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மேப்பொடையூர் கிராமத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை கடந்த வாரம் திருநாய் கடித்ததால் அதற்கு சிகிச்சை பெற்ற பின்பும் வலியால் அவதிப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தூக்கில் தொங்கிய மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. மாணவியின் இறப்பில் சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விடியா அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் அப்பாவி உயிரிழப்புகள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. செம்பட்டி மூவேந்தர் காலனியில் நவீன் என்பவர் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத 2 பேர் திருடி சென்றுள்ளனர். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் விடியா அரசின் ஏவல்துறை முறையாக ரோந்து மேற்கொள்ளாததால் செம்பட்டி பாறைப்பட்டி பகுதிகளில் தொடர்ந்து வாகன திருட்டு அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். காவிரியை தூய்மைப்படுத்த வலியுறுத்தி அகில பாரத துறவியர்கள் சங்கம் மற்றும் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் காவிரி பாதுகாப்பு ரத யாத்திரை நடைபெற்றது. குடகுமலையில் இருந்து மயிலாடுதுறையை வந்தடைந்த யாத்திரை குழுவினர் காவிரி துலாக்கட்டத்தில் காவிரி அன்னைக்கு ஆரத்தி எடுத்தும் விளக்குகளை ஆற்றில் மிதக்கவிட்டும் வழிபட்டனர். இதில் பொதுமக்களும் கலந்து கொண்டு காவிரி தாயை வழிபட்டனர். அப்போது காவிரியில் கழிவுநீர் கலக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மதுபோதையில் டிராக்டரை ஓட்டிச் சென்று 2 சிறுவர்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்தனர். டி சுப்பலாபுரம் கிராமத்தை சேர்ந்த பழனிக்குமார் என்ற இளைஞர் மதுபோதையில் டிராக்டரை ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது கங்கநகர் கோயில் அருகே நின்றிருந்த 2 சிறுவர்கள் மற்றும் 2 கடைகளின் மீது மோதியதில் சிறுவர்கள் காயமடைந்த நிலையில் கடைகள் சேதமடைந்தது. விடியா திமுக அரசு மதுக்கடைகளை தாராளமாக திறந்துவிட்டதால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நாள்தோறும் அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதால் காப்பகமே அழியும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. சமீப காலமாக பொள்ளாச்சி வனச்சரகத்திற்குட்பட்ட தம்மம்பதி எனும் இடத்தில் சில சமூக விரோதிகள் மரங்களை வெட்டி கடத்தியுள்ளனர். இதற்கு அரசும் துணை போவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விடியா திமுக அரசு பதவியேற்றதில் இருந்து கனிமவள கொள்ளை, மரங்கள் கடத்தல் என தமிழ்நாட்டை பல கூறுகளாக போட்டு கொள்ளையடித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்காததால் கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்று சேரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 67 அடியாக உயரும்போது 58ஆம் கால்வாய் மதகு வழியாக தண்ணீர் வெளியேறும்படி ஷட்டர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயத்திற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 150 கன அடி வீதம் 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் அணையின் நீர்மட்டம் 67 அடிக்கும் கீழ் குறைந்து ஷட்டருக்கும் கீழே சென்றதால் கால்வாயில் நீர்வரத்து நின்றுவிட்டதாகவும் விடியா அரசு தங்களை பல்வேறு வகையிலும் வஞ்சிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.
நாகை மாவட்டத்தில் ரயில்வே கேட் கீப்பரை தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். சிக்கல் ரயில் நிலையம் அருகே கேட் கீப்பராக ஆசீர்வாதம் என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் திருவாரூர் நோக்கி செல்லும் சரக்கு ரயில் அந்த பகுதியை கடக்க இருந்ததால் கேட் மூடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வல்லரசு என்பவர் கேட்டை திறந்து விடுமாறு கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி கேட் கீப்பரை தாக்கியது அப்பகுதியில் கடும் கண்டனத்தை எழுப்பியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஊசிமலை காட்சி முனையில் திடீரென நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். ஊசிமலை காட்சி முனைக்கு செல்ல பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் சிறுவர்களுக்கு 10 ரூபாயும் கேமரா பயன்பாட்டிற்கு 50 மற்றும் 100 ரூபாய் என கட்டணம் வசூலித்த நிலையில் தற்போது பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் சிறுவர்களுக்கு 20 ரூபாயாகவும் கேமரா பயன்பாட்டிற்கு 60 மற்றும் 300 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது ஏற்கத்தக்கதல்ல என்றும் ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் கட்டணத்தை குறைக்கவும் சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தினர். என்ட்ரி ஃபீஸ் முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகம் பண்ணதுனால மேபி டூரிஸ்ட் வரக்கான சான்சஸ் கம்மி ஆகலாம். ஸோ அதனால் திரும்பியும் 20 ருபீஸ் பண்ணால், ஏன்னா கம்மி டிஸ்டன்ஸ் தான் இது இருக்குங்கும்போது 40 ருபீஸ் அஃபோர்டபுளாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மேபி 20 ருபீஸ் பண்ணால் இன்னும் டூரிஸ்ட் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க.